அண்ணா வணக்கம்ண்ணா. நான் வந்துட்டு கூக்கால் பஞ்சாயத்தில் பழம்புத்தூர் கிராமத்தில் நான் இருக்கேன். நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி வர்றோன்னா, எனக்கு நைட்டு வந்து ஒரு குறுஞ்செய்தி முன்வாரியத்திலிருந்து வந்துச்சு. அதில் பார்த்தா எனக்கு 1,1086 ரூபா பில் போட்டு அனுப்பியிருக்காங்க. என்னடான்னு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். நாங்கள் எப்பவுமே 2 குண்டு பல்பு தான் எரிப்போம். இது வந்து எங்கள் மேல்மலையில் வந்து மாசத்துக்கு 4 நாள் கரண்ட் வரும். ரொம்ப நாள் கரண்டே இருக்காது. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விவசாயத்தை நம்பி வாழ்கிறோம். எங்களுக்கு என்னன்னா, இப்போ நைட்டு வந்து குறுஞ்செய்தி 1,00,000க்கு மேலேன்னு சொல்லும்போது நான் இபி ஆஃபீஸில் வந்து கேட்டேன். கேட்கும்போது இது வந்து 092க்கு பதிலாக 2 0 சேர்த்து போட்டாங்க, அதனால தவறாயிருச்சு, நாங்கள் திருத்தி தர்றோன்னு ஏஐ சார் சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் போன மாசம் இருந்தே பார்க்குறோம். ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. இபி ஆபீஸ் மூலமா நிறைய பணம் கட்டுறதா தான் தகவல் இருக்கு. 100 யூனிட்டுக்கு மேல ஏறி இருக்கு, வாய்ப்பே இல்லைங்கண்ணா. இதை ஆய்வு பண்ணணும். நீங்க எல்லாருமே ஆய்வு பண்ணணும், அதிகாரிகள் ஆய்வு பண்ணணும். நம்ம அதிகாரிகள் மெத்தன போக்குனால இந்த தவறுதல் நடக்குது. விவசாயிகள் ரொம்ப பாதிக்கிறோம். இப்ப பாருங்க, மழை கூட முன்னாடி மழை பொழிஞ்சு, பின்னாடி 1.5 மாசமா மழை இல்லை. விவசாயிகள் ரொம்ப பாதிச்சிருக்கோம். கூலி வேலை மக்கள் தான் அதிகமா இருக்கும். அந்த கூலி வேலை செய்யறவங்க எப்படி பணம் கட்ட முடியும்? இப்போ இபி ஆபீஸ்ல வந்து 300 கூட 500 கூடன்னு அதுல பைன் வேற போடுறாங்க. பைன் வந்து போடுறாங்க. இப்போ பைன் போட்டா இதெல்லாம் எப்படி கட்டி நாங்க விவசாயத்தை நம்பி பிழைக்கிறது? ஏற்கனவே 100 யூனிட் இலவசம் கொடுத்துருக்காங்க. அந்த 100 யூனிட்டே ஏறியிருக்கு, வழி இல்லை. இப்போ போன மாசம் ஆகஸ்ட்ல வந்து கணக்கு எடுத்தாங்க, செப்டம்பர்ல எடுக்கல. கணக்கு எடுக்காமலே இந்த பிள்ளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தவறான செயல். ஆகவே அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் வந்து இது மெந்தன போக்கா இருக்காங்க. விவசாயிகளை காப்பாற்றணும். மின்சாரம் ஏற்கனவே உயர்வு, இப்ப மறுபடியும் இப்படி எல்லாம் பயன் போட்டா நாங்க எப்படி வாழ்றதுன்னே புரியல. விவசாயம் அவங்க படிக்காதவங்க, நாங்கெல்லாம் ரொம்ப படிக்காத ஏழைகளா இருக்கோம். அப்போ தெரியாது என்ன சொல்றாங்களோ அதிகாரிகள், என்ன கேட்டாலும் பணத்தை கட்டிட்டு போயிடுவாங்க. நான் 1,00,000க்கு மேல கிட்ட நான் வந்து இங்க கேட்கிறேன். இல்ல ஒரு 10,000 5,000 கட்டிட்டு போயிடுவோம். இது வந்து ரொம்ப தவறா போயிட்டு இருக்கு. அரசு உடனடியா இதை மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன்னா. நன்றி, வணக்கம். என்ட்ரி போட்டதில் தவறாயிடுச்சு. என்ன சார் என்ட்ரி? ரீடிங் என்ட்ரி போட்டதில், அதாவது 92 யூனிட்டுங்கிறது போடும்போது 2 0 சேர்த்து அடிச்சிட்டாங்க. தவறாக என்ட்ரி போட்டதுனால அவ்வளோ. இப்போ இந்த மாதம் அப்போ ஒரு அந்த தவறாக கட்டண என்ட்ரி போட்டாலுமே அந்த பணம் ஒரு கட்டணமா? அப்படிலாம் கிடையாது. அதுக்கு செக் ரீடிங் நாங்கள் போட்டுட்டு இப்போ அதை திண்டுக்கலுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். திண்டுக்கல், அதாவது 1,00,000ங்கிறதுனால திண்டுக்கல்ல தான் அதை டெலீட் பண்ணணும். அவங்க டெலீட் பண்ணி கொடுத்தோடனே அவருக்கு நார்மலாக என்ன யூஸ் பண்ணியிருக்காரோ அந்த பில்லு தான் வரும். அப்போ இந்த மந்த் அவருக்கு பில்லு வருமா? இல்லை அதான் 100 யூனிட் இருந்தால் 100 யூனிட் எப்பவும் ஃப்ரீ யூனிட்டு, 100க்கு மேலே போனால் பில்லு. இப்போ அவர் எத்தனை யூனிட் சார் ஓடி இருக்கு? இப்போ 92. அப்போ இந்த அமௌண்ட் வந்து கட்ட தேவையில்லை. அது இப்போ சரி பண்ணிடுவேன்.